ஹலோ டார்மீஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி என்ன எஃப்எஃப்னா குரூவல் ஹஸ்பண்ட் பார்ட் 15. ஏற்கனவே நான் 14 பார்ட் போட்டுட்டேன். மறக்காம நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதில் இருக்கும். ஸோ ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் ஜூமியை ரூமில் படுக்க வச்ச கையோட ஃபோன் எடுத்து தயாங்க்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ தயாங். ஜங்குக் ஜங்குக் நீ எப்படி இருக்க? தயாங், ஃபஸ்ட்டு நீ எப்படிடா இருக்க? நான் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஜிம்மன் கூட்டிகிட்டு வந்துட்டான். உடம்ப பார்த்துக்கோ தயாங். சரி ஜங்கோக், நான் பார்த்துக்கிறேன். அந்தின், ஜியோமி எப்படி இருக்கா? அவள் மென்டலி சரியில்லைடா. ஸோ மேபி அவளை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலமை வரும்னு நினைக்கிறேன். அந்தேன் தயாங். என்ன ஜங்கோக் என்ன? ஐ லவ் யூ ஸோ மச். தயாங். என்ன ஜங்கோக், எப்பயுமே என் கூடயே இருப்பியா? ஜங்குக், என் லைஃப் லாங் உன் கூட மட்டும்தான். வேறு யாரையும் என் லைஃப்பில் இல்லவும் இல்லை, கிடையவும் கிடையாது. ஜஸ்ட் யூ அண்ட் மீ, ஓகேவா? நம்ம 2 பேருக்கும் நடுவில் வேறு யாரும் எப்பயுமே வரமாட்டாங்க. நம்பு, உனக்காக நான் லைஃப் லாங்னாலும் வெயிட் பண்ணுறேன். ஐஸ்வர், நம்பு ஜங்குக். தயாங். என்ன ஜங்குக்? உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? சென்னை, நம்ம சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஷேன் ஜங்குக், எனக்கு தெரிஞ்சு ஜியோமோட ஹெல்த் கண்டிஷனில் கன்ஃபார்ம் அவள் எப்படியோ உன்னை ஏற்றுக்க மாட்டான். நம்ம சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு பக்கம் ஜியோமியும் பார்த்துக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லைல்ல தயாங்? உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறணுன்னு எனக்கு தோணுதுடா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஸோ சாரிடா. இந்த ஒரு வார்த்தை, சாரின்ற வார்த்தை உன்னை திரும்பியும் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு தெரியல. பட் ப்ளீஸ், நான் சாரி கேட்குறது இன்னொரு வாட்டி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்றதுக்காக தான். நம்ப தயாங், இன்னொரு வாட்டி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். அந்தேன் என் லைஃப்பில் உன்னை பத்திரமா நான் வச்சுப்பேன். என்னோட முக்கியமான பொருளாக உன்னை வச்சுப்பேன். என்னோடய பாடி எப்பயுமே அது யாருக்காக வேணாலும் இருக்கும். பட் என்னோடய சோல் எப்பயுமே உனக்கு மட்டும்தான் தயாங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தாங்க இந்த பக்கம் கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஜங்குக் ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்குறான். ஸோ ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு ஹார்ட் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாகவே இருக்குது. ஸோ அந்த பக்கம் இப்படியே காட்டினா ஆரம் வீட்டுக்குள்ளே வரான். தென் ஜின்னோடு சேர்ந்து. ஸோ அப்படியே ஆரமும் ஜின்னும் வர்றதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிம்மன் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கத்தை கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் அப்படியே காட்டினா தயாங் கால் கட் பண்ணணுமே இந்த பக்கம் அப்படியே ஆரம்பத்தை பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். எல்லாமே இந்த பக்கம் கிம்முக்கு எதிர்க்க தான் இருக்குது. அந்த டிஎன்ஏ டெஸ்ட், அவன் அங்கே ரிப்போர்ட், அந்த நான் ஃபோனில் இருந்த வீடியோ, ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா கிம்மை மட்டும்தான் பிடிக்கணும். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க அவனேன்னு அதுதான் தெரியல. ஸோ இந்த விஷயத்த அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். ஜங்குக்கு ஓகே நான் பார்த்துக்கிறேன், அவன் எங்கே இருக்கான்னு தானே தெரியல, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் கிம்மை தேடுற வேலை தான் போயிட்டுருக்கு. ஸோ பாதியில் ஜியோமி எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே அவளுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. யாரை பார்த்தாலும் கத்துறா, ஜங்குக்கு பார்த்தா அழுவுறா. ஸோ செவுத்தை பார்த்து ரொம்ப கத்திகிட்ருக்கா, ரொம்ப பயந்துருக்கா போல். ஸோ இதெல்லாம் ஜங்குக்கு ஃபோன் கால் தயாங்கிட்ட சொல்கிறான். ஸோ தயாங் கேட்குறான், நான் வரட்டேன் வந்து பேசி பார்க்குறேன். இல்லை தயாங், உனக்கு அவளை பார்த்தாலே அவளுக்கு எப்படி இருக்கும்னா நீ எப்படியோ அவகிட்ட ஃப்ரெண்டாக தான் போகிற, பட் அவளுக்கு நீ பார்க்க கிம் மாதிரி தான் இருப்ப. ஸோ அதனால் வேணாம் தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தாங்க விடுற மாதிரி தெரியல. இல்லை நான் வரேன், நான் வந்து பேசுகிறேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜங்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணாதான், இல்லைனா அவள் இதே மாதிரி மென்டல் ஹெல்த்தில் இருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கான். ட்ரை பண்ணி பார்க்குறதுல வந்து தப்பு இல்லைல்ல ஜங்கு. ஸோ நான் வரேன் தயாங், பட் நான் வரேன் ஜங்குக். எனக்கு ஏதாவது ஆனாதான் நீ இருக்கே என்னை பார்த்துக்க. ஸோ மை க்யூட் ஹபி, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சிரிச்ச ஃபேஸோடவே சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ 2 பேருமே எங்கே இருக்காங்கன்னா தயாங்கோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டான் தயாங். ஸோ ஜிமின் தான் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் நேராக உள்ளே வரான். ஜங்குக்கு அப்படியே தேங்க் பார்த்தவொடனே நேராக போய் ஹக் பண்ணிட்டு ஸோ நான் லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ தேங்க ஹாப்பியாக அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு சிரித்த முகத்தோடவே அப்படியே கிளம்பி உள்ளே தான் போகிறான். போனால் ஜியோமியோட வீடு தான். ஸோ ஜியோமியோட ரூமில் ஜியோமி கதவை சாத்திட்டு யாருமே உள்ளே இல்லை. அவள் பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. நல்லா தாங்க கதவு திறந்து உள்ளே வந்தோடனே ஜியோமி தலைக்காணியெல்லாம் தூக்கி போட்டது கத்துறா.
ஸோ அவள் ரொம்ப பயந்துருக்கா. தாங்க பார்த்தோன்னே இன்னும் கத்துறா. அப்படி ஜங்குக்கு கையை காட்டி கூப்பிட்றா, இங்கே வாண்ணா இங்கே வாண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். தாங் பொறுமையாக கிட்ட போகிறான். ஜியோமி ஜியோமி இங்கே பார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜியோமி, நான் தாங் வந்திருக்கேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோமி அவள் ரொம்ப கன்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜியோமி அழுவுறா, கத்துறா, என்னை விட எனக்கு பயமாக இருக்குது, அதே சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஜியோமி இந்த பக்கம் தாங்க பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல, பட் தாங்கும் விடுற மாதிரி இல்லை. ஜியோமி போய் ஹக் பண்ணுறான். ஜியோமி அப்படியே கையில் கிடைக்கிறதுல தாங்க மேலே அடிக்கிறா, பட் தாங்க அசர்ற மாதிரி இல்லை. ஃபைனலாக ஜியோமியை ஸ்டாப் பண்ணிட்டு தாங்க ஹக் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, அவங்க எனக்கு இருக்கவே பிடிக்கலடா, எனக்கு மென்டலி ஸ்டேபிளாக இருக்குல்ல, எனக்கே தெரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம், என்னால் இந்த அசிங்கத்தோடு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டாள் லூரா. ஸோ அந்த பக்கத்தை அவங்க அழுதுகிட்டே, ஒன்றும் இல்லை ஜியோமி, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் தாயாக அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஜேகே ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்ருக்கான். ஜேகே ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ கிம்மை ஃபைனலாக ஃபோன் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே அவனை இங்கே உடனே கூட்டிகிட்டு வாங்க, எல்லா ப்ராசஸும் பாருங்கள் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜேமியும் தயாங்க தான் பேசுகிறாங்க. தயாங் தயாங் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயாங், என் லைஃப் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா தயாங், எனக்கு ரொம்ப வலிக்குது தயாங் தயாங்கி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட ரொம்ப அழுதுட்ருக்கா. தாங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், யார் சொன்னா ஜியோமி, உன்னோட பியூர் ஹார்ட்டுக்கு எப்பயுமே உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகாது. இங்கே பார் தயாங், நான் உனக்காக எவ்வளோ விஷயம் செய்ய பார்த்தேன், உன்னையே கொல்ல பார்த்தேனேடா, சாரி தயாங், என்னால் ஏற்றுக்க முடியல தயாங், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் நான் ஒன்று தான் நினச்சேன். ஜாங்கு சொல்லி 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 என் மூலையில் கொஞ்சமாக தான் அந்த விஷயம் பதிஞ்சுது. பட் ஆனால் தயாங் என்னால் முடியல தயாங், எதுக்கு மேலே இந்த ரிக்ரெட்ஸ் அந்த இந்த ரிவெஞ்ச் இதெல்லாம் எனக்கு வேணாம், என் லைஃப்பை நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு இப்போது வாழ்கிறதுக்கே ஹோப் இல்லாமல் போயிட்டுருக்கு தயாங், கொஞ்சம் கொஞ்சமாக. தயாங்கி இங்கே பாரு, நீ என்னை வெறுக்கல, நீ என்னை டிஸ்கஸ்டிங்காக பார்க்கல தயாங், நீ என்னோடய ஃப்ரெண்ட் தானே தயாங், உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியும்ல தயாங். இங்கே பாரு ஜியோமி, நீ எவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு எவ்வளோ பெயின் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியுது, இங்கே பாருடா, இங்கே பாரு, என்னை ஒரு வாட்டி பாரு ஜியோமி அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு பக்கம் அழுதுட்ருக்கான். ஃபைனலாக ஜியோமி தலை நிமிர்ந்து பார்க்குறா தயாங்க. அவளோட கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது. ஸோ அவளே ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கா, அவள் கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு எதுவும் ஆகாது ஜியோமி, எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட், நான் இருக்கேன் உன் கூட, அந்த சிரிச்சுட்டே இருக்கணும் எப்பயுமே நீ, அது மட்டும்தான் எனக்கு வேணும் ஜியோமி, உன்னோட லைஃப்பை யார் இந்த மாதிரி பண்ணானோ அவன் வந்துகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு வர வச்சுட்டான், கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். அந்த உன்னோட கோவம் தீர்ற வரைக்கும் அவனை என்ன வேணாலும் பண்ணுமா, நான் இருக்கேன் உன் கூட, நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தாங்க ஹக் பண்ணுறான். ஜியோமியை கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு தாங்கோட ஃப்ளோரில் அப்படியே அவ்வளோ தலையை சாய்ச்சிக்கிட்டு, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது தயாங், எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது தயாங், உன் மடியில் என்னை படுக்க வச்சுக்கோ தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஜங்குக்குள்ளே வரான். ஜங்குக்கு பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜியோமி, அண்ணா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுண்ணா, எனக்கு பசிக்குதுண்ணா அப்படின்னு சொன்னாலுமே அப்படியே ஜங்குக்கு அழுவுறான். ஏன்னா ஜியோமி கிட்டத்தட்ட 1 வீக் கிட்டே எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டா. அழுவுறது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, கத்துறது, ஜஸ்ட் தண்ணி குடிக்கிறது கூட இந்த பக்கம் ஜேகே தான் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுருப்பான். அந்த மாதிரி தான் நிலமை இருந்திருக்கும். பட் தாங்க பார்த்ததுக்கப்புறம் தாங்கிட்ட கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது போல். ஸோ இந்த பக்கம் ஜேகே உடனே கீழே போய்ட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு கடகடன்னு மேலே வரான். ஜியோமியை அப்படியே தாங்க அவனோட மடி மேலே படுக்க வச்சிட்ருக்கான். ஜியோமியை எழுப்பி அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் தான். ஜேகே அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜியோமிக்கு இன்னொரு அம்மாவாக இருந்து இந்த பக்கம் தாங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தாங்கிட்ட ஜியோமி, தாங் என்ன ஜியோமி, என்னால் என்னன்னு தெரியல தயாங், எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது, நீ என் கூடயே இருப்பியா தயாங், கண்டிப்பாக ஜியோமி அப்படின்ற மாதிரி தயாங் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜியோமி, சாரி தயாங், எதுக்கு ஜியோமி, ஏன் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி, எங்கள் அண்ணா அப்பயே சொன்னான் நீ ரொம்ப இன்னசென்ட்டு, புரிஞ்சுக்காத, நான் சரியான பைத்தியம் ஆகிட்டேன்னா தயாங், எதையுமே புரிஞ்சுக்கல, எதுவும் தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன்ல, என்னை கூட்டிகிட்டு போய் திரும்ப ஹாஸ்பிட்டலில் தானே சேர்த்துருவீங்க,
நான் திரும்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவேனாண்ணா? என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவியா? இங்கே பாரு ஜியோமி, யார் சொன்னா நீ மென்டலுன்னு? உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதில்ல. ஸோ நீ இங்கே தான் இருக்க போகிற, என் கூட ஜங்குக் கூட. அண்ட் தென் இதுதான் என்னோடய ஃபைனல் டிசிஷன். அண்ட் தென் நீ என் கூட ஹாப்பியாக இருக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் ஜியோமி, என்னதான் என்ன, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் உனக்காக. உன் கூடயே நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் நான் ஒன்று பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எல்லா விஷயத்துலையும் நான் உன் கூட இருப்பேன் ஜியோமி. யார் என்ன சொன்னாலும் நீ என்கிட்ட சொல்லு, ஓகேவா? ம், ஓகே தான். உன் மடியில் அப்படியே படுத்துக்கிட்டா எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட மடியில் அப்படியே படுத்துக்கிறா ஜியோமி. தாங்க அப்படியே தட்டி கொடுக்குறான். ஜியோமி நல்லா தூங்கிட்டா. ஜியோமியோட தலையை எடுத்து கீழே வச்சுட்டு அவளுக்கு பிளாங்கெட்டை போட்டு பொய்த்திட்டு ஸோ ஜியோமியோட தலையில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தாங்க வெளியே வரான். ஜங்குக் தாங்க வந்தோடனே தாங்க ஹக் பண்ணிட்டு அழுகுறான். இந்த பக்கம் தாங்க, என்னாச்சு ஜங்குக், நீங்கள் அழுகுறீங்க என்ன? தயாங், நான் எனக்கு நல்ல ஹஸ்பண்டை மட்டும் தேடலடா, என் ஜியோமிக்கு நல்ல ஒரு மதரையும் தான் தேடுறேன். ஸோ நீ அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்து பார்த்துப்பேன்னு எனக்கு தோணுதுடா. தயாங், ஐ லவ் யூ ஸோ மச்டா. உன்னை பார்க்க உன் கூட இருக்க உன்னோட காதலும் கூடிகிட்டே இருக்குடா. என்னால் நிறுத்தவே முடியல, ஸ்டாப் பண்ணவே முடியல உன் மேலே நான் ஃபாலோ ஆகிறது. இங்கே பாருங்கள் ஜங்கு, நான் எப்பயுமே உங்கள் ஹஸ்பண்டும் சரி, அதனால ஜியோமிக்கு நல்ல அம்மாவும் இருப்பேன், கவலையே படாதீங்க. எப்பயுமே உங்கள் தங்கச்சி எனக்கு தங்கச்சின்ற மாதிரி இல்லை, அவள் என்னோடய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தாங்க வந்து ஜேகேவை தான் ஹக் பண்ணுறான். ஸோ ஜேகேவை சிரிச்சுக்கிட்டு தாங்க ஹக் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் அந்த வார்ம் ஹக்கை ஃபீல் பண்ணுறாங்க. தயாங்க அப்படியே ஜேகேவோட ஷோல்டரை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்படியே கிஸ் கொடுக்குறான். ஜேகே இந்த பக்கம் தயாங்கோட முடியதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அதனால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ரெண்டு பேருமே ஈச் அதர் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் மஸ்ட்டாக ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓகேடா ஆர்மீஸ், பப்பாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.